தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், உன்னதர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா தேவர்களுக்கு மேலும் மகாராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காகவும் வருகிறேன். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, பலன், முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்தில் நீர் மாபெரும் கிரியை நடப்பித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷன்ஸில் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு மகாபெரிய விதத்தில் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய அன்பு, மாறாத அன்பு தாப்பனே. பிதாவே, நன்றி. பிதாவே, நீர் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்தபடியால் நன்றி. பிதாவே, எங்களுக்கு நல்ல பிரதம மந்திரி, நல்ல தலைவர்களை, நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. இந்த தேசத்திற்கு என்ன தேவையோ அதை சரியான விதத்தில் நீர் செய்து கொடுத்தபடியால் நன்றி. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், மனுஷர்கள் மத்தியில் இன்றும் ஆளுகை செய்கிறீர் என்பது இந்த தேசம் முழுவதற்கும் அப்பட்டமாக, வெளிப்படையாக நீர் காண்பித்திருக்கிறீர், வெளிப்படுத்தி இருக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய தேவன் நீர், ராஜாதி ராஜன் நீர், மகிமையின் ராஜன் நீர். பிதாவே, எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம், அன்பு பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள் மீது நீர் இரக்கம் பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நீர் கொடுத்த தலைவர்களுக்கு இந்த தேசத்தை சரியான பாதையில் வழிநடத்த ஞானத்தையும், புத்தியும், வெளிச்சத்தையும், அறிவையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, மற்ற தேசங்களோடு இருக்கிற அந்த உறவுகளிலும் சரியான விதத்தில் நடந்து கொள்ள, ஞானமான விதத்தில் காரியங்களை கையாள நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த தலைவர்கள் இருக்கட்டும். நன்மை செய்கிறவர்களாய், மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த தலைவர்கள் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, அமெரிக்க தேசத்தில் நடக்கிற அந்த அதிபர் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, உமக்கு பிரியமான உம்முடைய சித்தத்தின்படி நல்ல மனிதனை நீர் அதிபராக கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் திட்டங்கள், சதிகள், ஆயுதங்கள் அழிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய மனுஷனுக்கு விரோதமான எல்லா துன்மார்க்கமான அந்த கூட்டணிகள் ஒளிந்து போகட்டும். தாப்பனே, அவர்களுடைய கிரியைகள் அவமாகி போகட்டும். பிதாவே, நீர் ஏற்படுத்தி இருக்கிற மனுஷன் ஜெயிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அவரை சூழ்ந்து கொள்ளட்டும். பிதாவே, நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல கரம் அவர் மீது தங்கி இருக்கட்டும். பிதாவே, எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, நீரே தேவன், நீர் ஒருவரே தேவன் என்பது அந்த தேசத்தில் வெளிப்படட்டும். அநேக ஜனங்கள் தங்களை தாங்களே தேவர்களாக நினைத்து கொள்கிறார்கள். அவங்க தான் என்னமோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவமாகி போகட்டும் தாப்பனே. அவங்களுக்கு விளங்கட்டும், அவர்கள் நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள். பிதாவே, அதை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவங்க கண்கள் பார்க்கட்டும், தெளிவான விதத்தில் அவங்க அதை உணரட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும். பிதாவே, அந்த தேசம் செழிக்கட்டும், இஸ்ரவேல் பெருகட்டும், பலப்படட்டும், காட்டப்படட்டும், இன்னும் பலமுள்ள தேசமாக மாறட்டும். பிதாவே, இஸ்ரவேலுக்கு விரோதமான சத்துருக்களை அவர்கள் கண்கள் முன்பாய் நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தகப்பனே, இரத்த உடன்படிக்கை செய்து இஸ்ரவேல் தேசத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. பிதாவே, நீர் மாறாத தேவன். பிதாவே, அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு மாத்திரமே, இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தம். எருசலேம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தம். பிதாவே, இதை உறுதிப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிற தேவன். கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தின் தேர்தலுக்காக ஜெபிக்கும்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தார். நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார், பதில் கொடுத்தார். அற்புதமான விதத்தில் இந்த தேசத்துக்கு நன்மை பயக்கும் விதத்தில் ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். தொடர்ந்து கர்த்தரை நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள். அது ஒரு காரியம் பாருங்கள், ஒன்று ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். 2வது பதிலை பெற்றுக்கொள்கிறோம். 3வது பகுதி ரொம்ப முக்கியம். அதுக்காக நினச்சி பார்த்து நன்றி சொல்லணும். கர்த்தரை துதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் நான், என் மனைவி, எங்கள் அப்பா, பிள்ளைகள் மத்தியில் இந்த காரியங்களை குறிச்செல்லாம் திரும்ப பேசுவோம். கர்த்தரை செஞ்சார், கர்த்தர் பண்ணார், கர்த்தர் சூப்பராக செஞ்சார், அப்படி இப்படின்னு பேசி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், மகிமை அதெல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் செய்யுங்க. கர்த்தருக்கு துதி செலுத்துங்க, அவருக்கு மகிமை கொடுங்க. நினச்சி பார்த்து ஸ்தோத்திரிங்க, புகழுங்க, மற்றவங்க கூட பேசுங்க. இதை பற்றிலாம் கர்த்தர் எப்படி செஞ்சார் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, அதே போல் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் எலெக்ஷன்ஸுக்காக ஜெபிங்க. குடும்ப ஜெபங்கள், உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸ்ல எல்லாம் ஜெபிங்க. இஸ்ரவேலுடைய பாதுகாப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிங்க. இந்த கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அவங்க ஒரு கடினமான பாதையில் கடந்து போயிட்டுருக்குறாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ஒரு பக்கம் யுத்தம் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடாது, சரியான விதத்தில் யுத்தம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய இந்த யுத்தம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை லிமிட் பண்ணுறதுலையும் தடுக்கிறதுலையும் ஆட்கள் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி கூட இருக்கிற மாதிரி இப்போ போஸெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவன் அரசியல் லாபத்துக்காக அவங்க ஊரில் தேர்தல் வந்துச்சுன்னா உடனே அப்படியே டியூனை மாற்றிடுறது. ஒவ்வொரு தேசத்தில், ஐரோப்பிய தேசங்களில் இருக்கவங்களா இருக்கட்டும், அமெரிக்க தேசங்களில் இருக்கவங்களா இருக்கட்டும், அப்படியே மாற்றுறது பாருங்கள். இந்த நீதி, நியாயம், தேவனுடைய சித்தம், அந்த கான்செப்ட்லாம் அவங்களுக்குலாம் இல்லை. மனுஷரை நம்பி நம்ம கிடையாது. இஸ்ரவேல் தேசம் நான் சொல்கிறேன் கேளுங்க, மனுஷர்கள் நம்பியோ மனுஷர் உதவி நம்பியோ கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நம்பி இருக்கிறான். தேவன் உருவாக்கின தேசம், தேவனுடைய உடன்படிக்கை மக்கள். தேவன் கூட இருந்து யுத்தம் செய்வார். எவன் இருக்கிறானோ இல்லையோ தேவன் கூட இருப்பார். நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உதவி செய்வார், ஆதரிப்பார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அனனியா மிஷபேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கவனிங்க, நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன். ஞானமும் வல்லமையும் அவர் தான் சப்ளை பண்ணுறார். இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்காவது ஞானம் இருக்குது அப்படின்னா அது கர்த்தர் கொடுத்தது. ஒரு மனுஷனுக்கு அதிகாரம், ஆளுகை, வல்லமை இதெல்லாம் இருக்குதுன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அந்த அறிவு நமக்கு எப்போதுமே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல காரியமும், எல்லா வல்லமையும், பராக்கிரமமும் கர்த்தரிடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். சரி, கவனிங்க, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இல்லையா? ஒரு காலத்தில் இனிமேல் இவங்க தான் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ கர்த்தர் அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் காலத்தை மாற்றுவேன், சமயத்தை மாற்றுவேன், ராஜாக்களை மாற்றுவேன் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு நம்மளுக்கு. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பாபிலோன் தான் இனிமேல் அவங்களுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இராணுவத்தையும் பார்த்தா இவங்க தான் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு உலக மக்களுக்கு. ஆனால் கர்த்தர் அவங்கள தள்ளிட்டு பெர்சியர் மீதியரை உயர்த்தினார். அவங்க ஆளுகை செய்தாங்க. ஒரு காலத்தில் இவங்க தான் இனிமேல் வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவங்கள தள்ளிட்டு கிரேக்கரை உயர்த்தினார். ஒரு காலத்தில் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்புறம் கர்த்தர் அவங்கள தள்ளிட்டு ரோமர்களை எழுப்பினார். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்புறம் அவங்கள தள்ளிட்டு கர்த்தர் பல தேசங்களை இன்றைக்கி எழுப்பியிருக்கிறாரு, உயர்த்தியிருக்கிறாரு. இப்படி கர்த்தர் இந்த வேலையை பார்க்குறாரு பாருங்க பூமியில். காலங்களை மாற்றுறாரு, சமயங்களை மாற்றுறாரு, ராஜாக்களை தள்ளுறாரு, ராஜாக்களை ஏற்படுத்துகிறாரு. இது கர்த்தருடைய கிரியையாக இருக்கிறது. அவர் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலிருந்தே கர்த்தர் இதை செஞ்சுக்கிட்டே வராரு. இஸ்ரவேல் தேசத்தின் சாம்ராஜ்யங்களிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூத சாம்ராஜ்யத்திலையும் இதை பார்த்துருக்குறோம், இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலையும் இதை பார்த்துருக்குறோம். கர்த்தர் இந்த வேலை செய்கிறார். யூதயா ராஜ்யத்திலையும் சரி, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலையும் சரி, புறவினத்தாருடைய சாம்ராஜ்யங்களிலும் சரி கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். கர்த்தர் மனுஷரின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். தனக்கு பிரியமானவனுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம ஊரில் கொடூரமான வெயில் இருந்துச்சு இல்லையா? நல்லா வறுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு வெயில். ஆனால் அதை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் பாருங்கள், அப்படி ஐயோ இனிமேல் பஞ்சம்தான் பாரு, அப்படி எல்லாம் வற்றி போவோம், எல்லாம் காஞ்சி போவோம், ஒன்றும் இல்லாமல் போவோம், அப்படியாகும் இப்படியாகும் அப்படிலாம் பேசுனாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அப்படியே தலையில் மாற்றிட்டார் இல்லையா? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி, நல்ல மழை, கர்த்தர் குளிர பண்ணியிருக்கிறாரு. அப்படி கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் சீசன் இதெல்லாம் மாற்றுறவர். அந்த எண்ணத்தை ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற பூமியில் பார்க்குற காரியங்கள் பெர்மனண்ட் கிடையாது, டெம்பரரி. என்னது டெம்பரரி? அவை நித்தியமான நிரந்தரமான காரியங்கள் கிடையாது, மாறக்கூடிய காரியங்கள். அதை மாற்றக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. மாற்றங்களை கொண்டு வருகிற, எப்படிப்பட்ட காரியத்தையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. அந்த எண்ணம் நமக்குள்ள ஆழமாக பதிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து கவனிங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 27:5 நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன்.
எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நெபுகத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காலம் வருகிற வரையில். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மட்டும்தான் நித்தியமாக தலைமுறை தலைமுறையாக நீடிக்கும். மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் டேர்ம் லிமிட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு தூக்கிட்டு கற்று இன்னொரு ஆளை வைப்பார். என்னது டேர்ம் லிமிட் எல்லாருக்குமே இருக்குது. இவங்க தான் நிரந்தரம் இனிமேல் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஒரு சில குறிப்பான காரியங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை பார்ப்போம். இன்றைக்கி யாத்ராகமம் போங்க 18ஆம் அதிகாரம். போன மெசேஜில் இதை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா மோசையோட மாமனார் எத்ரோ, ரைட், அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறார். ஏன்னா மோசே பார்த்திங்கன்னா தனி மனிதனாக இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய தீர்ப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் உட்காந்துருக்கிறாரு. மக்களும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கிறாங்க. இந்த காரியத்தை, இந்த வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாரும் இவர்கிட்ட தான் வராங்க. அப்போ கொஞ்சம் பேர் மத்தியிலேருந்து வந்தாலே கஷ்டம் இல்லையா? அங்கே ஒரு 20 லட்சம் அட்லீஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா? 20 to 30 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ அத்தனை மக்களில் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ அத்தனை பேர் க்யூவில் நிற்கணும். ஒரு சிலருக்கு அன்றைக்கே பிரச்சனை முடிஞ்சிடும், ஒரு சிலருக்கு முடியாது, அடுத்த நாள் திரும்ப வர வேண்டியது இருக்கும். கஷ்டம் இல்லையா? இப்போ சில சமயம் நம்ம எங்கேயா போய் கவுண்டரில் நிற்கிறோம். ஒரே ஒரு கவுண்டர் இருந்துச்சுன்னு நம்ம கேட்குறோம்ல, ஏன்ப்பா எதுக்குப்பா ஒரு கவுண்டர் வச்சுருக்கிறீங்க, நிறைய பேர் வர்றாங்கல்ல, இன்னொரு கவுண்டர் திறக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் பாருங்கள். இப்படி மோசே அவரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு, அவரும் சோர்ந்து போகிறாரு, மக்களும் நின்று காத்திருந்து சோர்ந்து போகிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எத்திரோ அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறாரு. என்ன ஆலோசனை கொடுத்தாருன்றதை கொஞ்சம் பார்ப்போம். 19 வாசிப்போம். இப்பொழுதும் என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், இதான் க்ரைட்டீரியா. இங்கே எத்திரோ என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ஆட்களை தெரிந்து அந்த லீடர்ஷிப், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டெலிகேட் பண்ணுங்கள், ரைட், மற்றவங்களுக்கு கொடுங்க. அப்போ உங்கள் பாரம் குறையும், மக்களுக்கும் நன்மை உண்டாகும், ரைட், வேகமாக நியாயம் கிடைக்கும், வேகமாக பதில் கிடைக்கும். நீங்களும் சோர்ந்து போய் அப்படியே உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வியாதி படுக்கையாகி சீக்கிரம் சாகாமல் இருப்பீங்க. அப்போ கவனிங்க 21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு, ஒரு 4 க்ரைட்டீரியா இங்கே வைக்கிறார் முன்னாடி. தேவனுக்கு பயப்படுறவங்களாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், ரைட், பொருளாசை வெறுக்கிறவர்களும், அதப்போ லஞ்சம் கிஞ்சம்லாம் வாங்காமல், ரைட், நியாயமான விதத்தில் காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், நீதி நியாயத்தை நிறைவேற்றுறவங்களாக இருக்கணும் இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். நம்ம போன மெசேஜில் இந்த தேவனுக்கு பயந்தவர்களும் இந்த திறமையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், அந்த தேவனுக்கு பயந்தவர்கள், திறமை, இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், திறமையுள்ளவர்கள். பாருங்கள், தேவனுக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க தான் எது சரி எது தப்புன்னு யோசிப்பாங்க, எது நன்மை எது தீமை, எது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எது மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க, ரைட். அதுவும் சரியான விதத்தில் யோசிப்பாங்க. அந்த தேவ பயம் இல்லை அப்படின்னா தனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பான். இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் யோசனை வரும் இல்லையா? நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா
அந்த சுயநலம் அப்படியே மேலே ஓங்கும். அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தால் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகும். பாருங்கள், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தேவ பயம் இல்லைன்னா இந்த மனுஷ அன்பு நம்மளை நடத்திப்போம். சாத்தியம் கிடையாது. மனுஷன் மேலே வைக்கிற அன்பு தனியாலாம் செயல்பட முடியாது. நீங்கள் போய் படித்து பாருங்கள், சரித்திரத்தை படித்து பாருங்கள். இந்த மாதிரி நான் வேணால் தேவன் வேண்டாம், நாங்கள் மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அமைச்சவங்களெல்லாம் போய் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் மக்களை எவ்வளோ கொடூரமாக நடத்துனாங்கன்றதையும் போய் படித்து பாருங்கள். கணக்கு வழக்கு இல்லாமல் மக்களை கொலை பண்ணி குவிச்சு தேசத்தையே அழித்து இவங்க நல்லா பெருசாகி எல்லாத்தையும் இவங்க கைகளை வச்சுக்கணுன்ற மாதிரி போய் அப்படிலாம் போயிட்டாங்க. இந்த தேவனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். அதுதான் ரெஸ்ட்ரெய்னிங் ஃபோர்ஸ். மனுஷனை இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவ பயம் நம்மளுக்கு. கடிவாளம் இல்லைன்னா குதிரை எங்கிட்டனாலும் ஓடும், எப்படினாலும் போகும். கடிவாளம் இருக்கணும், இருந்தால் தான் குதிரைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அந்த மாதிரி மனுஷன்னா அவனுக்கு தேவ பயம் இருக்கணும், இருந்தால் தான் நல்லா நடப்பான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் சரியான பாதையில் நடப்பான். சும்மா மனுஷனையும் மனுஷ அன்பு அப்படின்னு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வேணால் பாவலா காட்டலாம், உள்ளே போய் பாருங்கள், ஆராய்ஞ்சு அழைச்சி பாருங்கள். நம்ம சரித்திரத்தில் நம்மளுக்குலாம் இன்றைக்கி எவ்வளவோ ஆக்சஸ் இருக்குது. சரித்திரம் பூரா நல்லா பாடம் கற்பிச்சிருக்கு நம்மளுக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அது எப்படிங்க நம்மளுக்கு தெரியும்? சரித்திரத்தை படிங்க, அதுக்கு தான் சரித்திரம் தெரியணும். அதுக்கு தான் சரித்திரம்லாம் தெரியணும். இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் உள்ள ஆட்கள் என்ன செஞ்சாங்க, அதனால் என்ன பலன் உண்டாச்சு அப்படின்லாம் சரித்திரம் நமக்கு போதிக்குது. ஹல்லேலூயா. தேவனை தெரிந்து கொண்ட தேசங்கள் எப்படி வாழ்ந்துச்சு, அவங்க எப்படி செழித்தாங்க, அவங்களுக்கு எப்படி அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா சரித்திரம் நமக்கு போதிக்குது. இப்போ வேறு சித்தாந்தங்கள், இப்போ கம்யூனிசம் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து அதை மையப்படுத்தி வாழ்ந்த மக்கள் தேவன் வேண்டாம், எங்களுக்கு கம்யூனிசம் தான் வேண்டும் அப்படின்னு போன ஆட்கள்லாம் இன்றைக்கி அந்த தேசங்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னு சரித்திரம் நமக்கு போதிக்குது. எங்களுக்கு எலெக்ஷன் வேண்டாம், டிக்டேட்டர்ஷிப் வேணும் அப்படின்னு போன ஆட்கள்லாம் என்ன ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அந்த தேசம்லாம் என்ன ஆகிருக்குதுன்னு இன்றைக்கி பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா இப்படி செஞ்சான் அதனால் இது நடந்துச்சு, அந்த ராஜா அதை செஞ்சான் அதனால் இப்படி நடந்துச்சு, இந்த ராஜா தாவீதின் பாதையில் நடந்தால் அவனுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாச்சு, இவன் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாதையில் நடந்தால் அதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட அழிவுகள் வந்துச்சு. எதுக்கு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு? அடுத்து வரவன் அதை பார்த்து இந்த பாதை போனால் ஆசீர்வாதம் நன்மை, அந்த பாதையில் போனால் அழிவு நாசம் அப்படின்னு தெரிஞ்சு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாதையிலையும் ஒரு முடிவு இருக்குது. எந்த பாதை எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரியணும், நமக்கு தெரிஞ்சு சூஸ் பண்ணணும். புரியுதா? ஹல்லேலூயா. Hallelujah to Jesus. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஜெபம் ஏறெடுக்கும்போது இந்த எண்ணங்கள்லாம் உள்ளே இருந்தால் தான் ஜெபம் பவர்ஃபுல்லாக வரும். இல்லைன்னா பாருங்கள், சும்மா ஆமாம் கர்த்தருக்கு பயந்த நல்ல மனுஷனை கொடுங்க கர்த்தாவே, ஏன் கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே தெரிஞ்சால் தான் கர்த்தாவே உமக்கு பயந்த திறமையுள்ள ஜனத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஒரு அனல் இருக்கும், ஒரு ஊக்கம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். புரியுதா? அதுக்கு தான் போதிக்கணும். எல்லாம் சும்மா உங்களுக்கு கையில் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு போதிக்கிறோம்னா இந்த எண்ணங்கள் உள்ளே போகும்போது தான், சரியான எண்ணங்கள் உள்ளே போகும்போது அது ஏன் எதுக்குன்னு விளங்கும்போது அப்போ தான் ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் வரும், அப்போ தான் ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த வெளிச்சம் ஞானம் தெளிவெல்லாம் இருக்கும்போது தான் நான் கேட்குறது தேவ சித்தம், கேட்குறது சரியான காரியம், கேட்குறது நன்மையான காரியம், இதை தேவன் கேட்டு பதில் கொடுப்பாருன்ற ஒரு கன்விக்ஷன் நமக்குள்ளே வரும். ஆழமான விசுவாசம், கன்விக்ஷன் இதெல்லாம் காற்றுல இருந்து உருவாகிறது கிடையாது, தேவன் கொடுக்குற வெளிச்சத்திலிருந்து வருகிற காரியங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த திறமை உள்ளவர்களை குறித்து போன வாரம் பேச ஆரம்பித்தோம் இல்லையா? இந்த திறமை, ஞானம் இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில், அதே அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனிங்க. மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. நான் அதே வசனத்தை உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். யாத்ராகமம் 18. ஹல்லேலூயா. And Moses chose able men out of all Israel. திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டார். டியூட்ரானமி, உபாகமம் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். எனக்கு இப்போது எழுதப்பட்டிருக்க காரியங்களை கொஞ்சம் கவனிங்களேன். என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், அறிவு இருக்கணும். பெயர் பெற்றனா ஃபேமஸ். ஃபேமஸ்ன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களும் இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். தலைவர்கள்னால் யாருக்குமே தெரியாத, இவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், எதுவும் பண்ணாரா இல்லையா, சாதிச்சாரா சாதிக்கலையா, என்னத்தை பண்ணியிருக்கிறார், எதுவுமே தெரியாமல் ஒரு ஆளாக தலைவரெல்லாம் வைக்க முடியாது. ஃபேமஸாக இருக்கணும், பேர் பட்டிருக்கணும். இதை செஞ்சார், அதுக்கு அவர் செஞ்ச காரியத்துக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? ஞானம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், அறிவு இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் வேணும். சும்மா யார் எவரெல்லாம் தூக்கி எலெக்ஷன்லாம் நிப்பாட்டக்கூடாது. யார் எவருன்னே தெரியாமல் ஓட்டெல்லாம் போடக்கூடாது. என்ன பண்ணியிருக்கிறார் இவருக்கு ஞானம் இருக்குதா, அறிவு இருக்குதா, விவேகம் இருக்குதா, பெயர் பெற்ற மனிதனா, திறமையுள்ளவரா, ஏதாவது சாதிச்சிருக்கிறாரா, என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவ பயம் இருக்குதா, உண்மையுள்ளவரா, இதெல்லாம் பார்க்கணும். நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் என்னென்னா ஜெபம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கர்த்தர் தலைவர்களாக எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை எடுங்களேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பாக காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். இங்கே ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலைக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. என்ன வேலை? சின்ன வேலை, பெரிய எந்த அரசாங்க பொறுப்புலாம் கிடையாது. ஒரு சாதாரண வேலை, பந்தி விசாரிக்கிற வேலை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்களேன். 2ஆம் வசனத்தை வந்து வாசிப்பேன். இங்கே ஒரு சின்ன இந்த பந்தி விசாரிக்கிறதுல, சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை உண்டாகுது. அதை தீர்க்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள்லாம் ஒரு காரியம் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு பாருங்களேன். அப்பொழுது 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 6:2. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல, சரியாக இருக்காது. ஏன்னா அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதுக்கு அவங்க கவனம் செலுத்தணும். அதை விட்டுவிட்டு நான் சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு அதை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 3ஆம் வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும், கவனிங்க, அதோடு நிப்பாட்டியிருக்கலாம். பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் எல்லாருக்கும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருக்குது. அந்த காலத்துலலாம் யாரும் பரிசுத்த ஆவியோட ஞானஸ்தானம் இல்லாமலாம் கிடையாது. ஆதி திருச்சபையில் எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தது. ஆனால் அவங்க அதோடு நிப்பாட்டல. என்ன சொல்கிறாங்க? ஞானம். அடுத்து பார்த்திங்கன்னா நற்சாட்சி பெற்ற 7 பேர். அப்படின்னா மக்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்றவர்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல சாட்சி இருக்கணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள், ஞானம் நிறைந்தவர்கள். கண்டிஷனை பார்த்திங்கன்னா இது வெறும் பந்தி விசாரிக்கிற வேலை. அதுக்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஞானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. ஞானமும் தேவ பயமும் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். வேதம் போதிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். புரியுதா? அது திறமைக்கடுத்த ஞானமாக இருந்தாலும் சரி, தெய்வீக ஞானமாக ஆவிக்குரிய காரியங்களில் ஞானமாக இருந்தாலும் சரி, ரெண்டு காரியத்துக்குமே இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அடிப்படை. அது ரெண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை போதிக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் மைண்டில் நல்லா ஏற்றிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும்போது ஒரு கன்விக்ஷனோடு ஜெபிக்கணும். அந்த கன்விக்ஷன் எனக்கு உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு தேவ வசனம் என்ன சொல்லுது அப்படின்ற அறிவு எனக்கு இருக்க வேண்டாம். அப்போ தான் அப்படி ஒரு நல்ல நம்பிக்கையோட உறுதியோடு ஜெபிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு மீது தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். என்ன அபிஷேகம், அது எப்படிப்பட்டதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் கவனிங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுவை குறித்த போதனை இது, அவரை குறித்த வெளிப்பாடு. அவர் மீது இருந்த அந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கவனிங்க. அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஞானம், உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், அருளும் ஆவியும், ஆலோசனை, கவுன்சல், பலன், மைட், அருளும் ஆவியும், அறிவு, நாலேஜ், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். இதுதான் அந்த பரிசுத்த ஆவியான அவர் மேலே இருந்த அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், வெவ்வேறு கோணங்கள், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெவ்வேறு என்ன சொல்கிறது ஆட்ரிபியூட்ஸ். அப்போது இதில் இப்படி பலவிதமான காரியங்கள் அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருந்துச்சு. சில சமயம் அபிஷேகம் சொல்லும்போது நம்ம வல்லமைன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். இல்லை, அபிஷேகத்துக்குள்ளே பல காரியங்கள் இருக்குது. ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் மட்டும் கிடையாது, இல்லை பரிசுத்த ஆவியானவர் மட்டும் கிடையாது. ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார், உணர்வின் ஆவியாக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், அறிவின் ஆவியானவராக இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவராக இருக்கிறார். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதை குறிக்குதுன்னா ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனால் அவர் அந்த பரிமாணங்கள், வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்குது. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை, ஞானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள். ஞானம், உணர்வு, ஆலோசனை, அறிவு, தேவ பயம், இதெல்லாமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அதோடு சேர்த்து பலன். தானியேல் தான் சொல்கிறார் இல்லையா, ஞானமும் வல்லமையும் உம்முடையது. அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் இது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிப்பாடு உள்ள ஒரு வசனம். மேட்ரு அதுதான். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நம்ம ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஏசப்பா வல்லமையான ஊழியத்தை செய்தார் என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய ஊழியத்தில் இருந்த அந்த ரிசல்ட்டு, அவருடைய போதனையாக இருக்கட்டும், அவர் கிரியைகளாக இருக்கட்டும், எல்லாம் அப்படியே ஹைலி சக்ஸஸ்ஃபுல். ஒரு மனுஷனை வியக்க செய்யக்கூடிய காரியங்கள் இல்லையா? ஆனால் அதுக்கு காரணம் இருந்துச்சு, அது சும்மா இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கவனிங்க.
பிள்ளை வளர்ந்து, அதாவது ஆண்டவராக இயேசு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசுடைய அந்த அவருடைய அந்த இளம் வயதின் வாழ்க்கையை குறித்து நம்மளுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை. அவர் பிறப்பை குறித்தும் அவர் பிறந்தபோது அதை சுற்றி நடந்த காரியங்களை குறித்தும் கர்த்தர் கொஞ்சம் நல்லா வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியம், அவர் ஊழியத்தில் போதித்த காரியங்கள், அவர் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை குறித்து நிறைய போதனை இருக்குது. ஆனால் அவருடைய பிறப்பிலிருந்து அந்த 30 வயசு வரைக்கும் அவ்வளோவா டீட்டெயில்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ரைட், சொற்ப காரியங்களை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் வாழ்க்கையை குறித்து சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார். அதில் என்ன பிரதானப்படுத்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஞானம். பிள்ளை வளர்ந்துச்சு, ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ரைட், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்டை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ரைட், அவர் வாழ்க்கையில் நடந்த கர்த்தர் பல காரியங்களை எடுத்து இங்கே காமிச்சிருக்கலாம் நம்மளுக்கு. ஆனால் குறிப்பாக ஒரு காரியத்தை எடுத்து இங்கே காமிக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞானத்துக்கு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றத விளக்குறதுக்கு தான் இந்த 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 இன்சிடெண்ட்டை கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறார். 40ஆம் வசனத்தில் அவர் ஞானத்தில் வளர்ந்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் பைபிளில் எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கர்த்தர் நமக்கு சாட்சியாக கொடுப்பார். ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை காமிச்சா மக்களுக்கு நல்லா விளங்கும், அந்த பாயிண்ட் எம்ஃபசைஸ் ஆகுன்ற மாதிரி இது பைபிளோட போதனை முறை. ரைட், அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை, ஏசப்பா வாழ்க்கையில் நடந்த, அவர் 12 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு காரியத்தை இங்கே நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். 12 வயசு பையன், அம்மா அப்பா கூட இல்லை, அவர் என்னன்னாலும் செஞ்சுருக்கலாம் இல்லையா? அங்கே இருந்த சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம், அப்படி ஜாலியாக. ரைட், ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுலேருந்து ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? ரைட், நீங்கள் நம்ம ஊர் பயிலில் அந்த கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஊர் சுற்றி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ரைட், இப்படி சின்ன பிள்ளைங்க பண்ணுற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் செய்யலை. அதை செய்யாமல் ரைட், அவர் என்ன பண்ணார்னா, தேவாலயத்தில் இருக்கிறார். அவர் தேவாலயத்தில் இருந்ததே பெரிய விஷயம். ஆனால் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்காந்துருக்கிறார். ரைட், போதகர்கள் நடுவில் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் பாஸ்டர் மத்தியில் உட்காருவாங்களா? எப்போ பாஸ்டர் கிளம்புவார் நம்ம அங்கிட்டு ஓடலான்னு பார்க்குது இல்லையா? 3 நாளுங்க. யோசிச்சு பாருங்களேன், அவர் வயசுக்கு அந்த ஸ்டேஜில் தேவாலயத்தில் இருக்கிறாரு, போதகர்கள் மத்தியில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார், அவர்களை வினாவவும் கொஸ்டினும் கேட்குறார். ரைட், யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்குள்ளே அந்த ஞானம் இருக்குது, ஞானத்தை குறித்த தாகம் இருக்குது, இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது, அந்த ஞானத்தில் வளரணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது. அதனால் உட்காந்து கேட்டுட்ருக்கிறாரு. கேட்டதுக்கப்புறம் அப்படி சும்மா உட்காரல. இது என்ன, ஏன், எப்படி அப்படின்லாம் ஒரு ஆலோசனைகள்லாம் அவருக்குள்ளே உருவாகுது. அதன் அடிப்படையில் கொஸ்டின்லாம் கேட்குறாரு. அதாவது 47ஆம் வசனத்துக்கு கவனிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்தும் பிரமித்தார்கள். இந்த ஆட்களெல்லாம் பிரமிக்க வைக்கிறது லேசானது கிடையாது. ஏன்னா பாருங்கள், யூதர்கள் மத்தியில் அவங்க எல்லாருக்குமே பொதுவாகவே கொஞ்சம் கர்த்தரை குறித்த அறிவு நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த காலத்தில் அவங்க இந்த வாரம் வாரம் இந்த சாபத் டேக்கு போகிறாங்கள. இப்போ நம்மளை மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் சர்வீஸ் கிடையாது. அவங்களாம் உட்காந்து அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க, தீர்க்கதரிசிகளை வாசிப்பாங்க, அப்புறம் எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் போதிப்பாங்க. அது கொஞ்சம் லென்த்தி சர்வீஸ் அவங்க அது சர்வீஸ்லாம். அதை தவிர்த்து பிள்ளைகள்லாம் இந்த தேவாலயங்களில் மற்ற நாட்களில் எழுத படிக்க கற்றுக்குவாங்க. எதன் அடிப்படையில் அந்த பைபிளை வச்சு தான் நம்ம கற்றுக்குவாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட
ஜெர்மனி, யூரோப்லலாம் பிற்காலங்களில் அந்த பைபிளை வச்சு தான் எழுத படிக்கவே மக்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. புரியுதா? அந்த லிட்ரஸியை உலகத்துக்கு கொண்டு வந்ததே பிரதானமாக அந்த பைபிள். பைபிளை எழுத படிக்க கற்றுக்கணும். இன்றைக்கும் கூட யூதர்கள் மத்தியில் இந்த லிட்ரஸிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கற்றுக்கணும், அது குறித்து அறிவு உண்டாகணும் அப்படின்றது கொஞ்சம் வைராக்கியமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் அவங்களெல்லாம் லேஸில் இம்ப்ரெஸ் பண்ணலாம் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். அதுவும் இந்த போதகர் டாக்டர்ஸ் ஆஃப் த லா, அவங்களெல்லாம் லேஸில் இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க பிரமிக்க வைக்கணும்னா கர்த்தருக்கு எந்த அளவுக்கு அறிவும் ஞானமும் இருந்திருக்கணும், அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அப்படி முத்துக்கள் போன்ற வார்த்தைகளாக இருந்திருக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த பிரமிப்பு உண்டாகும், சும்மாலாம் உண்டாகாது. இதெல்லாம் எதை காமிக்குது? ஏசப்பா அந்த 30 வருஷம் என்ன பண்ணாருன்றதை காமிக்குது நம்மளுக்கு. அவர் அந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை காமிக்கிறது. இந்த இன்சிடெண்ட்டை முடித்ததுக்கு அப்புறம் தான் கன்க்ளூஷனாக கர்த்தர் இன்னொரு காரியம் சொல்கிறார். என்ன சொன்னாருன்னு பாருங்களேன். இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 52ஆம் வசனம், இயேசுவானவர் மறுபடியும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ 30 வருஷம் நம்ம கர்த்தர் நேரத்தை எதில் செலவழித்தார்? இந்த ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடையும்படி செலவழித்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் ஊழியம் ஆரம்பிக்கும்போது அவருக்கு குழப்பங்கள் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. பேசுகிற வார்த்தைகளும் சரி, போதிக்கிற போதனையும் சரி, தேவ வார்த்தையை அவர் கையாளுகிற விதமும் சரி, எல்லாத்துலேயுமே அபரிதமான ஞானம், வெளிச்சம், தெளிவு இருக்குது. அவ்வளோ ஞானமும் வெளிச்சமும் தெளிவும் இருந்ததுக்கு காரணம் அவர் அதை பெற்றுக்கொள்ளும்படி 30 வருஷம் உழைச்சார். ஞானத்தை தேடினார், சம்பாதித்தார். நீதிமொழிகள் போதிக்கிறபடி ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் ஞானமே பிரதானம் அப்படின்னு நினச்சி அதை தேடி சம்பாதித்தார். புரியுதா? ஹல்லேலூயா. அதோடைய விளைவு தான் அவ்வளவு மகிமையான ஊழியம். புரியுதா? இப்போ சாலமன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டதன் விளைவு தான் அவருடைய அந்த மகிமையான சாம்ராஜ்யம். அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு சம்பாதித்த அந்த ஞானம்தான் அவருடைய மகிமையான அந்த ஊழியத்திற்கு அடிப்படையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் அதனால் இந்த ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஞானம் நிறைந்த தலைவர்கள், தேவனுக்கு பயந்த தலைவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் உங்கள் ஜெபங்களில் இந்த பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பக்கம் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம்லாம் கர்த்தரை அறியாத மக்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். கோரேஸ், நேபுகத்நேசர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பயன்படுத்துகிறார். மற்ற ஆட்கள் அகாசியரஸ்னு ஒரு ராஜா, அர்த்தசர்சஸ்னு ஒரு ராஜா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அசீரியா ராஜாவை கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். இஸ்ரா புஸ்தகத்தெல்லாம் படிச்சிங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்படி ஆட்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவரை அறியாதவர்கள் ஆனால் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி பயன்படுத்துகிறார். அதே போல் தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலிருந்து ஆட்களை எழுப்புகிறார். நம்ம ரெண்டுக்குமே ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்ம தேசத்தில் இன்னும் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார். இன்னும் அற்புதமான காரியங்களை நம்ம தேசங்களில், நம்முடைய தேசத்தில் நடப்பிப்பார், உருவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.